சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். ஆனாலும் என்ன பண்ணுவாராம் கர்த்தர்? அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நீதிமானா என்று வாழும்போது, தேவனுடைய நீதிக்கென்று இந்த பூமியில் வாழும்போது அநேக துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? அதை ஒருபோதும் அனுமதிக்க. தொடர்ந்து அதை நம்ம என்ன பண்ண முடியாது. அது தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும்படியாக தேவன் அதை ஒருபோதும் அனுமதிப்பதே இல்லை. அப்போ மனித வாழ்வுன்னு சொல்லும்போது அது என்ன இருக்குது? எல்லா மனிதருக்கும் இன்பமும் துன்பமும் கலந்ததாகவே இருக்கிறது. அப்போ துன்பம் இல்லாத வாழ்வு யாருக்குமே கிடையாது. இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் மனிதனுக்கு இன்பமும் வருகிறது, துன்பமும் வருகிறது, நன்மையும் வருகிறது, தீமையும் வருகிறது. ஆனாலும் நாம் ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது நமக்கு எத்தனையோ விதமான துன்பங்கள் வரலாம், தீமைகள் வரலாம். இவைகள் எல்லாவற்றும் தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மை விடுவித்து நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நாம் நீதிமானாக வாழும்போது, தேவனுடைய நீதிக்கென்று வாழும்போது தேவன் என்ன பண்ணுவார்? நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீதி, அதை இன்னும் கூட வாசிக்கிறோம். மத்தேயுவில் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ இந்த வேத புத்தகத்தில் நீதிமானுக்கென்று ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்கள் வைத்திருப்பதாக சொல்லுகிறார். இன்னும் கூட நாம் வாசிக்கிறோம், நீதிமான் பனையை போல் செழித்து லிபனோனில் உள்ள கேதுரு போல் வளருவாய் என்று சொல்லி. அப்போ அந்த நீதிமான் பாருங்கள், நீதிமானாக இருக்கும் அந்த பனைமரம் எப்படி வளருகிறதோ அது பாருங்கள், வறட்சியிலும் கனி கொடுக்கும். எல்லா காலத்தும் அது எப்படி காணப்படும்? செழிப்பாக இருக்கும். அப்படியாக அது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அப்படி அந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையில் அதுக்கு ஒரு அது அப்படியாக உருவாக்கி வைத்திருக்கிறார் அந்த பணம் நடத்து. அதுபோல தான் நம்மையும் ஆண்டவர் நடத்த விரும்புகிறார். எல்லா சூழ்நிலையும் நம்ம எப்படி காணப்படணும்? நாம் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்து காணப்படணும், சந்தோஷமாய் காணப்படணும், அவருடைய கிருபைக்குள் மறைந்து காணப்படணும். இப்படி நாம் வாழ்கிற வாழ்க்கையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதற்கு ஏற்ற கிருபையும் அவர் எனக்கு என்ன செய்கிறார்? நமக்கு தந்து நடத்துகிறார். அதனால் நம்ம என்ன சொல்ல முடியாது, ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் நமக்கு எதுவும் செய்யவில்லை என்று சொல்வதற்கு ஒன்றுமே. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நாட்களிலும் அவருடைய நீதியினால் மறைத்து நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். வேதத்தில் பாருங்கள், யோபு நீதிமானாக இருந்த நிமித்தம் எத்தனையோ துன்பங்கள், எல்லாம் இழக்க வேண்டிய சூழ்நிலைகள், இவை எல்லாவற்றிலும் ஆண்டவரையே சார்ந்திருந்தபடியால் தேவன் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை, நன்மை அவனுக்கு தந்து அவனை ஆசீர்வதித்தார். அப்போ வேதத்தில் பாருங்கள், அதே போல் ஆபிரகாமை பாருங்கள், அவன் அந்த நீதியில் குறைந்து போன போது, அந்த நீதியுள்ள வாழ்க்கை விட்டு வழிவிலைக்கு போன போது ஆண்டவர் அவனை கடிந்து கொண்டார். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு என்று சொன்னார். அதுபோல் நாம் கூட ஆண்டவருடைய வாழ்க்கையில், ஆண்டவருடைய நீதி நிறைந்த வாழ்க்கையை வாழ வழிவிலைக்கு செல்லும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நமக்கும் ஒரு சில சிக்ஷைகளை தந்து நம்மை உணர்த்தி காண்பித்து நாம் அவரோடு சேர்ந்து நடக்கும்படியாக செய்கிறார். சரியான பாதையில் நம்மை நடத்த விரும்புகிறார். நாம் அவருடைய நீதியை நிறைந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய நீதி நிறைந்த வாழ்க்கையில் நித்தம் அவருக்கு கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால் அந்த நாளில் கூட நாம் நீதிமானாய் இந்த பூமியில் வாழ நம்மை கூட தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அப்போது நிச்சயமாகவே தேவன் நமக்கு உதவி செய்து நாம் இந்த பூமியில் நீதிமானாக வாழ்ந்து அந்த நித்திய நீதியில், அவருடைய நித்திய நீதியில் நிறைந்து அந்த நீதி நிறைந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க தேவன் நமக்கு உதவி செய்வோம். கர்த்ததாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துவோம். இந்த நாளை ஆசீர்வதிங்கப்பா. நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்து அவர்களை விடுவிப்பார் சொன்னேன் வசனம் பிரகாரம். இந்த நாள் நீ எங்களோடு பேசுனீங்க. இந்த வசனம் பிரகாரம் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய எல்லா துன்பங்களிலிருந்தும் நீர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறபடியால், பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறபடியால் நன்றி செலுத்தும். தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை நடத்துங்க. நித்திய நீதியை நிறைத்து மறைத்து கொள்ளுங்க, மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க.
கனமகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.